இங்கே ஊழியம் இருக்குல்ல, அதனால என்ன இல்லை ஆண்டவர் உங்களை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போயிருக்கேன். ஆண்டவருங்க கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க என்ன நடந்தது. இங்கே வந்துட்டாரு. அவர் ஆஸ்பத்திரியிலேயே அந்த தொட்டில் தூக்கி தூர போட்டாராம். என்கிட்ட புதுக்குடி மீட்டிங்கில் ஒரு ஐயா நம்ம கெஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தார். பக்கத்தில் ஞானராஜி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நான் உட்காந்துருக்கேன். அப்படி என்ன அப்படின்னா என்னையானே அந்த ஞானராஜி வந்துட்டாரா அப்படின்னு கேட்டார். கை உடைஞ்சி விழுந்துட்டாரலா, அவர் வந்துட்டாரானே. யோ இந்த தானையா உட்காந்துருக்காரு. என்னது இந்த உட்காந்து என்னது ஐயா ஆப்ரேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் கலட்டி தூர போட்டுட்டோம். ஆப்ரேஷன் நாள் எப்படி இருக்காரு சொன்னாதான் தெரியும் ஐயா இந்த கையை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் இங்கே என்ன ஆயிட்டு, கர்த்தர் மறு கையை போல மாற்றிட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு அவனிடம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னவா இருக்க? ஆசீர்வதிக்கப்பட்டவனா. பரலோகத்தின் வெளிப்பாடை தருகிற அத்தனை பேருக்கும் தேவன் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு யாரும் அதை கற்பிக்கவில்லை, நான் யார் என்பதை பரலோகத்தில் இருக்கும் என் பிதா உனக்கு காட்டினார். எனவே நான் சொல்லுகிறேன், நீ பேதுரு பாறை போன்றவன், என் சபையை இப்பாறையின் மீது கட்டுவேன், மரணத்தின் வலிமைகள் என் சபையை வீழ்த்த முடியாது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. சபையை ஆமென். என்ன நடந்ததுன்னா, வலிமை உங்க மீது வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீனா பார்த்து எவனையும் மன்னிச்சாதான் அவன் மன்னிக்கப்படுவானா. அப்படின்னா என்னன்னா, ஒன்ன தேவன் கிறிஸ்துவா மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்துவாய் மாத்தி இருக்கிறார். அதுக்காக நல்ல அந்நிய பாஷையில ஆமென். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் நம்மை வலிமை உள்ளவராக வச்சுக்கணும். மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமோ கையை தட்டி ஆவியை நிறைஞ்சி ஆமென், ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த தேவன் தான் இன்னைக்கு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் மேல, இந்த கல்லின் மேல் பாதாளத்தில் என்ன பண்ண முடியாது, வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவானே. உங்ககிட்ட வியாதி வந்துன்னா நொறுங்கிரும். அல்லேலூயா.
வியாதி ஒன்று என்ன பண்ணாது. என் பையன்கிட்ட சொன்னேன், உன்கிட்ட வியாதி வந்தால் நொறுங்கிரும், உனக்கு வியாதி இல்லை. அல்லேலூயா. நீ வேற ஆள். ஆமென். வியாதி நம்மக்கிட்ட இல்லை. சொல்லுங்க, வியாதி எனக்கு இல்லை. அது வந்தாலும் நான் பயப்பட போகிறது கிடையாது. எனக்கு போராட்டம் வந்தாலும் நான் பயப்பட போகிற கிடையாது.